தொடர்ந்து நிறைவு கருத்தை முன்வைக்க திரு முஸ்தபா அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். ரொம்ப வருத்தப்பட்டார். ஜெகதீஷ் அண்ணன் தோத்துட்டார் அப்படின்னு சொல்லி. உண்மையாகவே வருத்தம்தான். ஆனால் ஜெகதீஷ் அண்ணன் தோத்துட்டார். தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்துருச்சு. காலங்காலமாக களத்தில் நின்று நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளரோட 2 மடங்கு அதிகமாக வாட்டு வாங்கியிருக்கார் என்பதை நாம் தமிழர் கட்சி புரிஞ்சுக்கணும். நீங்கள் நின்ன தொகுதியில் நாம் தமிழர் கட்சியோட தலைவர் டெபாசிட் வாங்கினாரா முதல் புரிஞ்சுக்கோங்க. அது எவ்வளோ பெரிய படுந்தோல்வி என்பதை நீங்கள் உணர்ந்துக்கோங்க. நாம் தமிழருக்கு மக்களே பதில் சொல்ல போகிறது கிடையாது. ஏங்க தமிழ்நாட்டில் ஏதாச்சும் ஒரு இடத்துல மேயர்னாச்சும் ஆகுங்க. தயவுசெய்து இப்படியே பேசி 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 பிரயோஜனம் இல்லாத போயிடாதீங்கன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா உங்கள் கொள்கையே கொள்கைன்னு சொல்லிங்க. அங்கே ஒரு பேச்சு பேசுவீங்க, இங்கே ஒரு பேச்சு பேசுவீங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா மக்களுக்காக கஷ்டப்படுறோம் நீங்கள். ஆனால் நாம் தமிழோட கட்சி பார்த்திங்கன்னா திரள் நிதியை வாங்கி இப்போ உயர்ரக காரில் போகக்கூடிய வசதி படைத்தவர் தான் இன்றைக்கி நாம் தமிழ் கட்சியோட தலைவராக இருக்கிறாரு. தொண்டர்கள் எந்த நிலைமையில் இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கணும். ஒரு டீ கூட நான் அதுலேருந்து குடிச்சதில்லை, இப்படிலாம் பேசாதீங்கன்னு. ஆமாம் ஆமாம், டீ கூட குடிச்சதில்ல தான் பார்த்திங்கன்னா மகனார் எங்கே படிக்கிறார், கார் உயரக காரில் எங்கே போகுது, அதெல்லாம் திரள் நிதி வாங்காமல் தான் நடந்துகிட்ருக்கு. 107 சீட்டு தான் வச்சுருக்கிறாங்க தமிழ்நாட்டில். பார்த்திங்கன்னா மிச்ச இடத்துல தோற்றுருக்குறாங்க. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணுங்க. 8 தொகுதியில் மட்டும் பிரச்சாரம் போய் 107. எங்கள் தளபதியை தமிழ்நாட்டோட முதலமைச்சரில் 234 தொகுதியில் பிரச்சாரம் பண்ண விட்டுனீங்கன்னா இன்றைக்கி எதிர்கட்சி இல்லாத சட்டமன்றம் அமைஞ்சிருக்கும் என்பதை புரிஞ்சுக்கணும். ராஜீவ்காந்தி சார் பேசினார். என்ன பாஜக நான் கேட்குறேன், திமுகவுக்கு பாஜகவை பற்றி பேசுவதற்கு தகுதி இருக்கின்றதா, அருகதை இருக்கின்றதா? நம்ம தமிழ்நாட்டு அரசியல்லாம் ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்துட்டு வரோம். எல்லாரும் அரசியல் தெரிஞ்சவங்க வந்திருக்கிறீங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சார்லாம் எல்லா மன்றத்துலையும் இருப்பார். ஏங்க தமிழ்நாட்டில் தாமரை வாழ்க, பாஜக வாழ்க, அட்டல் பிகாரி வாஜ்பாய் வாழ்கன்னு உங்கள் தேவைக்கு அமைச்சரவையில் இடம் பிடிச்சு முரசொலி மாறன் இறந்தது கூட கொண்டு உட்கார்ந்து இந்த தாமரை வாழ்கன்னு சொன்னவர் தானுங்க திமுக காரங்க. கடந்த கால வரலாறாக இருக்கலாம், ஆனால் இந்த கால வரலாறு அதை நோக்கி தானே போறீங்க. இந்தியாவுக்கே எதிரானவர் நரேந்திர மோடி அவர்கள் பேசக்கூடிய திமுக குஜராத்தில் 2000 முஸ்லிம்களை படுகொலை செய்யும் போது இந்தியாவிலே சிறந்த முதலமைச்சர் நரேந்திர மோடி என்று திமுக தலைவர் பேசலையா? அன்னைக்கு பாஜக நடந்த அமைதி பேரணியில் திமுக 2 அமைச்சர்கள் கலந்துக்கலையா? நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மொழிக்கும் நாங்கள் குரல் கொடுக்கின்றோம், பாஜகவை எதிர்க்கிறோம் என்று கடந்த காலத்தில் தான் பார்த்தீங்கன்னா கள்ள கூட்டணி வச்சுங்க. ராஜீவ்காந்தி சார் போய் திமுக இருக்கக்கூடிய அனிதா ராஜாகிருஷ்ணன் கேளுங்க. இன்னும் இடைத்தேர்தலும் உள்ளாட்சி தேர்தலும் தமிழ்நாட்டில் இருக்கு. நாங்கள் பாஜக எதிர்க்கிறோம் பூச்சாடி காட்டிட்டு இருக்கோம். பாஜக வரப்போது கடந்த காலத்தில் அல்வா கொடுத்தீங்க. அதையெல்லாம் முடிஞ்சு 6 மாசத்துல திருச்சி சிவா அமைச்சரவையில் வரப்போறாருன்னு சொல்லி யார் சொன்னான்னு சொல்லி திமுக சார்ந்தவர்கள் புரிஞ்சுக்கணும். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? கள்ளக்கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக பாஜக அமைச்சரவையில் எப்படி அட்டல் பிகாரி வாஜ்பாய் தலைமையில் அமைச்சரவையில் இருந்தார்களோ, ஏன்னா திமுகவுக்கு தமிழ்நாட்டில் பவர்ல இருக்கணும், இல்ல டெல்லியில பவர்ல இருக்கணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒண்ணுமில்லாம போயிடுச்சு. அப்ப என்ன நினைக்கிறாங்க? டெல்லியை நோக்கி போவோன்னு திமுக காரர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் திருச்சி சிவா அமைச்சரவையில் இருப்பார்னு சொன்னா அப்ப திமுகவோட எந்த நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டோட திட்டத்திற்கு திமுக இருக்கக்கூடிய அப்பா சார், மாப்பிள்ள சார், சன் சார் மொத்தமா போயிருக்கிறாங்களா? நம்ம பார்த்துருக்கிறோமா? ஏன் நீங்க பாத்தீங்கன்னா கர்நாடகா பக்கத்தில் இருக்கக்கூடிய மாண்டியாவுக்கு மொத்தமா படம் அடிக்கிறீங்க, கஜினி முகமது படம் அடிக்கிற மாதிரி. அங்க எந்த நிர்வாகியை பாத்தீங்க? ஆர்எஸ்எஸ் நிர்வாகியா, பாஜக நிர்வாகியா? அப்ப தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பு என்பதை நீங்க எந்த கேள்விக்குறியா வச்சிருக்கிறீங்க? நாங்க தமிழ் தாய் வாழ்த்தை பாத்தீங்கன்னா அப்படியே பாதுகாத்தோம். நாங்க தமிழ் தாய் வாழ்த்தை பின்தங்கவே இல்லை. கடந்த கால வரலாறு கொஞ்சம் புரிஞ்சுக்கணுங்க. 24/9/2024 தமிழ் பாஜக ஆட்சி நடந்துச்சா சார்? தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி தான் நடந்துச்சு. அப்போ கள்ள கூட்டணியில் இருந்தாங்க. அன்னைக்கு சென்னை யூனிவர்சிட்டியில் தமிழ் தாய் வாழ்த்தை 2வதாக பாடப்பட்டது
திமுக காரணம் 4/10/2023 அண்ணா யூனிவர்சிட்டியில தமிழ் தாய் வாழ்த்தை, தமிழ் பாடலை நாங்கள் பாதுகாக்கிறோம், தமிழை பாதுகாக்கிறோம் பேசக்கூடிய எங்க அண்ணன் ராஜீவ்காந்தி பேசினாரா இல்லையா? அன்னைக்கு அவர் திமுக தான் இருந்தார். அப்ப பாஜகவுக்கு மண்டியிட்டு இந்த தமிழ் தாய் வாழ்த்தை அண்ணா யூனிவர்சிட்டியில 2வது பாடப்பட்டிருக்கு. 14/10/2024 நாங்கள் தமிழின பாதுகாவலர், தமிழ்லையே பேசுவோம், தமிழ்லையே வளர்த்தோம் அப்படின்னு சொல்லி எங்க அண்ணன் இன்னைக்கு ஒரே கூட்டணியில் இருக்கிறாங்களே, திமுகவும் அண்ணா திமுகவும், அந்த ட்ரெஸ் கோட வச்சு தான் சொல்றேன். அவர்கள் பாரதியார் யூனிவர்சிட்டியில தமிழ் தாய் வாழ்த்து 2வது பாடப்பட்டது. அது மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டோட பெரிதும் மதிக்கக்கூடிய திமுகவோட தலைவர், முன்னாள் முதலமைச்சர், மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் அவரோட புகைப்படத்தை வெளியிடுறாங்க. எங்க வெளியிடுறாங்க தெரியுமாங்க? மரபை பத்தி பேசுறாங்க. சட்டமன்றத்தில் நாட்டோட பிரசிடென்ட் வந்து வெளியிடுறாரு, அன்னைக்கு தமிழ் தாய் வாழ்த்து 2வது பாடப்பட்டது. இதுதான் நீங்க வந்து பாஜக எதிர்ப்பா? தமிழ்நாட்டோட முதலமைச்சர் சொல்ற மாதிரி கலைஞர் அவர்கள் நாணயம் பதித்த ஒரு நாணயத்தை வெளியிடுறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ தமிழ் அறிஞர்கள் இருக்கிறார்கள், போற்றக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அவங்க கூடயே பெரிதும் மதிக்கக்கூடிய கி வீரமணி ஐயா இருக்கிறார். ஆனா அவருக்கு தகுதி இல்லையா? அவர் வந்து வெளியிடக்கூடாது. யார் வெளியிடணும்? காக்கி டவுசர் போட்டவர், RSS பிறந்தவர், RSS வாழ்ந்தவர், RSS நிர்வாகி ஒருத்தர் வந்து அமைச்சர்கள் வெளியிடுறான்னு சொன்னா இதுதான் நீங்க வந்து பாஜக எதிர்ப்பா? முழுக்க பாஜக எதிர்ப்பு என்ற பூச்சாண்டியை தமிழ்நாட்டில் சொன்னாங்க. அது ஒன்றும் எடுபடல. இன்னைக்கு ஊழலும் லஞ்சலும் ஒழுங்கி இருக்கு. அரசாங்க அதிகாரிங்க சொல்றாங்க என்கிட்ட ஜிபே இல்லைன்னு சொல்லி. அப்ப முழுக்க தமிழ்நாட்டில் ஒரு நல்லாட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலத்தில் பேசுறாருன்னு. எங்க சட்டமன்றத்தோட விதி 26 பதி தமிழ்லையும் பேசலாம், ஆங்கிலத்திலையும் பேசலாம். நான் கேட்குறேன், ஆங்கிலத்தில் பேசுறது தவறுன்னு சொன்னால், ஆங்கிலத்தில் பேசுனது தவறுன்னு சொன்னால் திமுக காரர்கள் கடந்த ஆட்சியில் என் தொகுதியில் வெற்றி பெற்ற அமைச்சராக இருந்த, எதிர்க்கட்சி எம்எல்ஏவாக இருந்த பிடிஆர் அவர்கள் ஆங்கிலத்தை பயன்படுத்தலையா? இல்ல, ஆங்கிலத்துல பேசுவது தப்புன்னு சொல்லலங்க. தமிழையும் கிறிஸ்தவத்தையும் நேர் நிறுத்தி குறைத்து பேசுகிறார். நான் என்ன தமிழை குறையா பேசுகிறான். குறையாலாம் பேசல. அவர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, என்னோட இயல்பு எனக்கு பேச, இப்ப நான் ஒரு மாதிரி பேசுவேன், ராஜீவ்காந்தி ஒரு மாதிரி பேசினாரு, கார்த்திக் அண்ணன் ஒரு மாதிரி பேசுவார், முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆகாகன்னு ஒரு மாதிரி பேசுவார். அது அவரோட பாவனைங்க, அவரோட ஸ்டைலு. இதை வந்து அன்னைக்கு இருக்கக்கூடிய கடந்த காலத்தில் மதிமுக எம்எல்ஏவாக இருந்த, ஏன்னா சட்டமன்றத்தில் முதல் நாள் பார்த்தீங்கன்னா மதிமுக துண்டோட வந்தார். இந்த குதிரை பேரம்ன்றாங்கல்ல, மதிமுக துண்டோட வந்தவர் இன்னைக்கு துண்டு இல்லாமல் வரார். எந்த பேரத்தில் அங்கே போய் உட்காந்தாருன்னு தெரியல, அந்த பக்கம் போய் உட்காந்துருக்கிறார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு அங்க இருக்கக்கூடிய ஆங்கிலத்தையும் தமிழையும் சட்டமன்றத்தில் பேசலாம் மரபு இருக்கு. அந்த அடிப்படையில் அவர் பேசினார். அதனால என்ன நடக்குது, சட்ட ஒழுங்கை பற்றி இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு அமைச்சரவையில் கொடுக்கலன்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறார். எனக்கு கொடுக்கலன்னு சொல்லி கவலைப்படுறார். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் இஸ்லாமியன் பாதுகாவலர்னு கடந்த ஆட்சி காலத்தில் ரொம்ப போர்க்கொடி தூக்கிட்டு இந்த காகிதம் மில்லத் சாப் அவர்கள் இறந்ததுக்கப்புறம் எல்லா இஸ்லாமியர்களையும் எடுத்துகிட்டு போய் திமுக தான் அடக்க வச்சாருலாம் புகழாரம் சுட்டிங்க. ஆனால் அரசியல் வரலாற்றில் சுதந்திர இந்தியாவில் முஸ்லீம் லீக் தமிழ்நாட்டில் இன்னைக்கு கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலும் உயர வேண்டும் என்று ஒரு சமுதாயத்திற்கு முஸ்லீம் லீக் அமைச்சர்களை இடம் கொடுத்து அழகு பார்த்த ஒரே தலைவர் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தளபதி என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. ஒரு சமுதாயம் உயர வேண்டும் என்று சொன்னீங்க. என்ன இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு கேட்க மட்டும்தானே அவங்க, ஓட்டு கேட்க மட்டும்தான் அவங்க, சட்ட ஒழுங்கு இன்னைக்கு என்ன சந்து சிரிக்குது அப்படின்றாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியோட நிலை என்னங்க? அண்ணா யூனிவர்சிட்டியில் சட்ட ஒழுங்கு சண்டை சிரிச்சு யார் வீட்டில் போய் பிரியாணி சாப்பிட்டார்? திமுக காரவங்க எங்க ஓடி போனீங்க? இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக இருக்கக்கூடிய அன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஆவடி நாசர் கல்லூட்டி எறிஞ்சது பார்க்கலையா? இங்க திருவட்டியூர்ல KPP சாமியோட தம்பிங்க சங்கரா ஒரு அரசு அதிகாரி அறை விட்ட விஷயத்தை பார்க்கலையா? அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு மக்கள் லஞ்சத்தையும் ஊழலையும் ஒழிப்பதற்காக தமிழ்நாட்டில் கடந்த ஆட்சி காலத்தில் எவ்வளோ தமிழ்நாட்டில் எவ்வளோ வரலாறு இருக்குங்க. காவேரி காஞ்சி போச்சு, யார் காரணம்? கச்சத்தீவு கைவிட்டு போச்சு, யார் காரணம்? முல்லை பெரியார் முடங்கி போச்சு, யார் காரணம்? பாலாறு பாலாகி போச்சு, யார் காரணம்? ஈழத்தமிழர்கள் இரையாக்கி போனார்கள், யார் காரணம்? ஊழல் உற்று பெருகாகி போனது, யார் காரணம்?
கார் ரேஸ்னு காகித பூ சுத்துனீங்க. யார் காரணங்க? இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்து கொண்டு இதுக்கு முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் அரசியல் இருந்த திமுக என்ற தீய சக்தி காரணம் என்று முடிவு செய்து ஆட்சி கட்டிலிருந்து இலக்கியிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டு மக்கள் மிக நல்லாக புரிந்து கொள்ள வேண்டும். யார் தவறு செய்தாலும், யார் ஊழல் செய்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு தமிழ் அழகு, தமிழ்நாட்டுக்கு தாவேக அழகு, தமிழுக்கு தங்க தளபதி அழகு. தீய சக்திக்கு கூடிய விரைவிலே பீகார் சிற அழகு அழகு என்று சொல்லி நேரத்தை கருதி என்னோட உரையை முடித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு முஸ்தபா.